நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசுவின் நாமத்தின் மேலே என்றன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே. இயேசுவின் நாமத்தின் மேலே என்றன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே. நேசனையும் கூட நம்பேன், நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சார்வேன். நேசனையும் கூட நம்பேன், நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமை சார்வேன். இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சார்வேன். இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. அவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன். இருள் அவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன். உரமாக கடும் புயல் வீச சற்றும் உலையாத எனது நங்குரமாம் அவரே. உரமாக கடும் புயல் வீச சற்றும் உலையாத எனது நங்குரமாம் அவரே. உலையாத எனது நங்குரமாம் அவரே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. சோதியாய் அவர் வரும்போது நான் சுத்தனாய் தரிசித்தே அவரை போலவேன். சோதியாய் அவர் வரும்போது நான் சுத்தனாய் தரிசித்தே அவரை போலவேன். நீதியாம் ஆடை தரிப்பேன், சதா நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். நீதியாம் ஆடை தரிப்பேன், சதா நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே,
எந்த ஒரு நாசமும் மோசமும் எங்களை அணுகாதபடி வழி நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் எஞ்சியுள்ள காலங்களிலும் அனுதினம் உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. இந்த ஆராதனை வேலை உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைந்து வழி நடத்துவீராக. ஒன்றாக ஆலயத்திலே உம்மை ஆராதிக்க முடியாமல் நாங்கள் வருந்துகிறோம். இருப்பினும் இந்த யூடியூப் மூலமாக ஒன்றாக இணைந்து நீர் ஆராதிக்கும்படியாக பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க, உம்முடைய பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ரட்சகர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. பாமாலை 2. துன்மார்க்கத்தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாக அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறத்தக்கதாக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணியும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலை இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை
திருக்கரங்களில் அமைகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுவது வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோஸ்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபனம் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும். நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானதற்காக வேண்டிக் கொள்ளும். நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்திலே என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்கிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு விலகி அழைத்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கு வெறுவங்களுக்கு மிகவும் நடந்தோம். குற்றம் செய்தோம். செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுற்றவர்களாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் பொறுமையாயிரும். பாவத்திற்கு இருக்கும்படி எங்களை சீர்படுத்தும். நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் புத்தியும் உள்ளவர்களாய் நடந்தவர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையாகி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய கல்வியை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உணவாய் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து எங்களை கொள்ளும். ராஜ்யமும் பதவியும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாழ்ந்து விடுதலை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எம்மால சதா காலங்களிலும் மகிமையுள்ளவராக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. Psalms 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைக்க மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் மகளும் என்மேல் உடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணத்தால் சத்துவல வந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை விடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாளம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டு விலக்காத்து இரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்டே சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அணைய வேண்டுதல் உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்வோம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கைகொள்ளுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆன்மாவுக்குள் மகிழுங்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம்
அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 6 வசனம் முதல் 10 வசனம் வரை. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மிஸ்ரியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மிஸ்ரியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள தேவனுடைய வசனத்திலிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மற்றும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணுகிறோம்.
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய பணிவுடைய காலத்தை நீதியை அனுப்பியும். நீதியை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். எங்களுக்கு செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரங்களிலிருந்து எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதேயும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கடவுளே, தாழ்மையுள்ள உமது அடியராகிய நாங்கள் உமது பரிசுத்தமான ஏவுதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும் உமது இரக்கமான நடத்தலினால் அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள்புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் நம் மேய்ச்சல்களுமாயிருக்கிறோம். நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல திருவிழுள்ள ஈர்ப்புகளை பகிர்ந்து
இருந்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தர்களும் களத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 367 பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும். பாமாலை 367. பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும். ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் பரிசுத்த பண்ணுவே. ஆசையோடு இருக்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. தேவரீர் பாதத்தண்டை பாவலோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அடினோம். அருள் மாறி எங்கள் பேரில் பரிசுத்த பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆண்டவா மெய்பக்தி செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன். அன்பின் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரில் பரிசுத்த பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் பரிசுத்த பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் வேலையிலும் உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க, அதை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு துணை இருந்து பரத்திலிருந்து ஒத்தாசை அளிப்பி எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வார்த்தையினாலே நிறைய வேண்டும் என்று எங்கள் ரட்சகர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்க திருமண்டலம் கொடுத்த தலைப்பு The Promises of Holy Spirit. பரிசுத்த ஆவி வாக்குறுதிகள், இல்லை என்றால் அதனுடைய நம்பிக்கையான காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவி எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவுகூறுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே வாக்குறுதியாக சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லிய தேவன் அவர் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். வாசியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள். அடுத்த வசனம்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை அவ்வப்போது திக்கற்றவர்களாக விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சோர்ந்து போகிற வேளையிலே, தோல்வி அடைகிற வேளையிலே, வேதனையிலே நாம் காணப்படும் போது நாம் திக்கற்றவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் வருகிறதோ நாம் திக்கற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன். இந்த கொரோனா லாக்டவுன் மூலமாக நாம் ஒருவேளை திக்கற்றவர்களாக காணப்படலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியின் நம்பிக்கையை ஒரு தேற்றவாளனை என்று தருகிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை தருவாரா? அது எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிற, உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவி. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, நீங்கள் 40 நாள் காத்திருங்கள், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் பரத்துக்கு ஏறின பிறகு அனுப்புகிறேன் என்று பெந்தெகோஸ்தே என்கிற நாளிலே அவர் அங்கு பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்ற அந்த சீஷர்கள் மிகவும் வைராக்கியமாக ஊழியம் செய்வதை அப்போஸ்தலர் முதல் 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவி அவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக, சோர்ந்து போக ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. எப்பொழுதும் அவர் மண்ணிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் என்று. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே தருகிற முதல் நன்மை என்ன என்றால், அது நம்மை தேவனுடைய கற்பனைக்கு நேராக வழிநடத்துகிறது, நம்மை அன்புள்ளவர்களால் மாற்றுகிறது. யாரிடத்திலே அன்பு இருக்கிறதோ அவர்களிடத்திலே கற்பனையை பின்பற்றுகிற தன்மை இருக்கிறது. நீங்கள் அன்பு இல்லாதவர்களாக நான் கற்பனையை பின்பற்றி நடக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. காண்கிற மனிதர்களிடத்திலே அன்பாயிராவிட்டால் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்புள்ளவர்களாக இருக்க முடியும் என்று 1 யோவானிலே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே உலகத்தரமாக நாங்கள் எவ்வளவாக சடங்காச்சாரங்களை கற்பனைகளை பின்பற்றி நடந்தாலும் அன்பு நமக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நாம் ஒரு சுத்தம் எடுக்கிற ஒரு பாத்திரத்தை போல காணப்படுவோம். ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு பரிசுத்த ஆவியின் உருவாகமாக நாம் உள்ளங்களிலே இருக்கும்போது நாம் கற்பனைகளை பின்பற்றி நடப்போம். அந்த அன்பின் வாயிலாக நாம் நடக்கும்போது தேவன் இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீது பிதாவானவர் அன்பு வைத்திருக்கிறார். எப்பொழுது நாம் இயேசு மீது அன்பு வைக்கிறோமோ பிதா நம் மீது அன்பு வைக்கிறார். அவனுமாக 3 அந்த திரியேக தேவனின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் பாருங்க. இந்த நாளிலே திருமண்டலம் நமக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி. தேவன் சொல்கிறார், எப்பொழுது நீங்கள் இயேசுவின் இடத்திலே அன்பாக இருக்கிறீர்களோ, இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவர்கள் இயேசு பிதா பரிசுத்த ஆவியானவர் 3 தேவனும் சொல்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எவ்வளவு ஒரு பெரிய வாக்கியம்! தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவாரா? இதோ வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே என்று சொன்ன அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த இந்த அண்ட சராசரங்களை படித்த தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே அன்பாய் இருந்தால் போதும், நான் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின்
வாக்குறுதி முதலாவது காரியம் என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்கிறார். இரண்டாவது காரியம் சொல்கிறார், நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று. ரெண்டு வாக்குறுதிகளை தருகிற தேவன் மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். முதலாவது காரியம் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, நான் உங்களோடு வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவது காரியம், தேவன் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான் என்று வசனம் சொல்கிறது. இங்கே நாம் வாசியை கேட்ட 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சொல்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் அந்த பிறருடைய குற்றங்களை நாம் காண மறுத்து விடுவோம், இல்லை கண்டும் காணாது போல இருந்து விடுவோம். இந்த உலகத்தால் அப்படியே செய்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் தவறு செய்தால் அதை பார்த்தும் பார்க்காத போல் இருந்து விடுவார்கள். ஒருவேளை அதே தவறை அவருக்கு பிடித்தமில்லாத ஒரு நபர் செய்து விட்டால் எவ்வளவு பெரிய தவறு செய்தான் என்று அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அதன் மூலமாக ஆனந்தம் அடைகிறவர்களும் உண்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவன் சொல்கிறார், நான் அன்பு, நீங்கள் என்னிடத்தில் அன்பு வைத்தால் நான் உங்களுடைய பாவங்களை மூடுவேன், உங்களுடைய பாவங்களை நான் எண்ணாதிருப்பேன் என்று சொல்கிறார். நாம் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதத்திலே தேவன் சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக பாடுகிற அந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது. முதல் வசனத்தை வாசியுங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. நீங்க திரளான பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் தேவன் சொல்கிறார், I am not keeping account of your sins. நான் உங்களுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். என்னிடத்திலே அன்புள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் இயேசுவை நேசிக்கிறீர்கள், பிதாவை நேசிக்கிறீர்கள், பிதாவுகளில் வாசம் செய்வார்கள், கற்பனைகளை பின்பற்றுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கும். அதே சங்கீதம் 32:5வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை நான் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இப்பொழுது பாவத்தை அவன் சொல்கிறான், நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், நான் என்ன பாவம் செய்தேன்? இதுவரைக்கும் நான் செய்த பயங்கரமான பாவம். முதலாவது பட்சிபவனுடைய செய்த அந்த பாவம், இரண்டாவது அவனுடைய கணவனாகிய ஊரியாவை கொலை செய்தது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. நான் அந்த பாவத்தையும் அந்த அக்கிரமத்தையும் உங்களுடைய சன்னதியிலே மாயமாய் மறைக்கவில்லை, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். கடைசியாக தேவன் சொல்கிறார், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். தேவன் சொல்கிறார், பாவத்தை எப்பொழுது நீ அறிக்கையிடுகிறீரோ, எப்பொழுது நீ அன்புள்ளவர்களாக இருக்கிறீரோ, அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறுகிறாய், பாவ மன்னிப்பை பெறுகிறாய். உன்னுடைய பாவத்தை தேவன் எண்ணாதிருப்பார் என்று இந்த சங்கீதம் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வருகிற போது நடக்கிற 3 வாக்குறுதிகள், the promises of Holy Spirit. 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது காரியம், அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடார். இரண்டாவது காரியம், நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். மூன்றாவது காரியம், வாசம் செய்யும் போது அவர் நம்மை பாவ மன்னிப்பை பெறும்படியாக, பாவத்தை அறிக்கை செய்யும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இந்த பரிசுத்த ஆவி
கிரியை செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவி இந்த 3 காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, 4வது காரியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்களும் ஒன்று. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியினாலே நடத்தப்படுவது என்றால் என்ன? அனுதினம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் செல்லும் போதும் வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் தேவன் நமக்கு துணை இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் மெல்லிய சித்தமாக நமக்கு உரைத்து சொல்கிறார். என்னென்ன காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார் என்று அவர் சொன்னோம் என்றால் அது நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குள்ளாக வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவாக சொல்வாரா, இவ்வளவாக பேசுவாரா, இவ்வளவாக உறுதியாக திட்டமாக சொல்வாரா என்று ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன நடந்த நிகழ்வை சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக எங்களுடைய நிறுவன வீட்டிலே நாங்கள் டைல்ஸ் மற்றும் வீட்டை ரெனோவேஷன் செய்ய வேண்டும் என்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்தோம். டைல்ஸை செலக்ட் செய்ய வேண்டும் என்று கான்ட்ராக்டர் நம் டைல்ஸ் வாங்குற கடைக்கு நிறைய டைல்ஸ் வேணும், 2 ஃப்ளோர் டைல்ஸ் போடணும், 1 லட்சம் ரூபாய் கிட்ட கொண்டு வந்துருங்க, டைல்ஸ்க்கு தேவையான பணத்தை நாம் கொடுத்து விட்டு ஆர்டர் செய்து விட்டு வந்துடுவோம் என்று அந்த கான்ட்ராக்டர் என்னிடமும் என்னுடைய தாயாரிடமும் சொல்லிவிட்டு போய்விட்டார். நாங்களும் அவர் சொன்ன அந்த நேரத்திலே பைக் எடுத்து விட்டு அந்த டைல்ஸ் கடைக்கு நேராக நெருவில் இருந்து புறப்பட்டோம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சென்ற பிறகு பைக்கில் பின்னாடி ஒரு நபர் வந்து கொண்டே இருந்தார். என்னுடைய தாயார் சொன்னாங்க, பின்னாடி இந்த வர நண்பர் நம்மகிட்ட இருக்கிற இந்த பணத்தை அபகரிக்க போகிறார், அவர் திருடர், நம்முடைய பணத்தை திருடதற்காக தான் வந்திருக்கிறார் என்று என்னுடைய தாயார் என்னிடத்தில் சொன்னார். என்னம்மா சொல்றீங்க? எப்படி நம்மகிட்ட பணம் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் சொல்கிறார், நிச்சயமாக இவர் நம்மளுடைய பணத்தை திருட வந்திருக்கிறார். ஆனா நம்மகிட்ட பணம் இருக்கிறது சான்ஸே இல்லையே, யாருக்கும் தெரியாது, சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பையில வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்ல யார் இந்த டைல்ஸ் ஆர்டர் பண்ண வேண்டும் என்று சொன்ன கான்ட்ராக்டரோ அவரே தான் இந்த ஆளையும் அனுப்பியிருக்கிறார் என்று தாயார் சொன்னார். எனக்கு அப்போது கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. எப்படி பின்னாடி வர பைக்கில் எத்தனையோ பேர் வராங்க, பாம்பேல எவ்வளோ பைக் ஒரு நாள் நேரத்தில் ரோட்டில் போகும் தெரியும். ஆனால் குறிப்பிட்டு அவங்க நபரை காண்பித்து இவர் திருடர் என்று சொன்ன உடனே கொஞ்சம் என்ன செய்வது என்ற குழப்பத்திலே பைக்கை ஓரமான பாட்டினேன். செக்கிங் பண்ணிடுவோம் எப்படி அப்படின்னு சொல்லி பைக்கை ஓரமான பாட்டி பார்த்து அவரும் பார்த்துட்டார். மொபைல் எடுத்துருக்கிறார், ஃபோன் பேசுகிற மாதிரி நாடகம் ஆடுகிறார். பிறகு கொஞ்சம் தூரம் போனால் மறுபடியும் பாட்டு அவரும் பார்த்தார். அப்போ கொஞ்சம் ஃபிஷியாக இருக்குது. இன்னும் 2 முறை பாட்டு அவரும் நிப்பாட்டி ஃபோன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. என்ன செய்ய சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் யோசிச்சு என்ன பண்ணுவோம், மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டன் போட்டேன். நிறுவனத்துக்கே போயிடுவோம்னு சொல்லி யூட்டன் பண்ணால் அவரும் யூட்டன் பண்ணார். அப்போ 3வது இன்ஸ்டன்ஸ் ஆகிட்டு இன்னுமா அவர் நம்ம பின்பற்றி வருவார்னு சொல்லி இன்னும் அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியட்டும் இவர் தான் நம்ம பின்னாடி வராதுன்னு சொல்லி பார்க்க வேண்டும் என்று மறுபடியும் இன்னொரு யூட்டன் போட்டேன். அவரும் யூட்டன் போட்டார். ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் டெஸ்ட் பண்ண முடியும்? மறுபடியும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அப்ப என்னுடைய தாயார் சொன்னாங்க, நிச்சயமாக இது இந்த தனி நபர் மாத்திரம் இல்லை, இன்னும் 2-3 பேர் பைக்ல நம்ம பின்தொடர்ந்து வராங்க. இருந்து தப்புறது ரொம்ப கஷ்டம். நான் ஒன்று பண்ணுனேன், அந்த கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அவரும் பின்னாடி அந்த ஆட்டோவில் தான் வரேன்னு சொல்லியிருக்கிறார். நான் அவரோடு சேர்ந்து ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டேன். நீ எப்படியாவது
டைல்ஸ் கடைக்கு வேற ரூட் வழியா இவங்களை சுத்தி கொண்டு வருது. நம்ம ஒன்னா போனா நீ பைக்ல பிடிச்சிருவாங்க, பணம் போயிடும், தனித்தனியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் என்னிடத்துல சொன்னாங்க. நானும் பைக்கில் பட்டி அந்த ஆட்டோக்காரரை பார்த்து அந்த கான்ட்ராக்டரோட என்னுடைய தாயாரை அமர்படியா செய்தேன். என்ன தாயார் அந்த ஆட்டோவில் உட்கார்ந்தா கான்ட்ராக்டர் ரொம்ப திருத்தரும் முடிக்கிறார். ஏனென்றால் போன் பண்ணி அவங்க தான் இவங்களை லீட் பண்ணிட்டு இருக்காரு பைக்கில் உள்ளவங்கள. இப்பொழுது தாயார் அங்கே உட்கார்ந்த உடனே அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இருப்பினும் பணம் என்னிடத்தில் இருக்கும் என்று ஏன் பின்னாடி ஒரு கூட்டமா பைக் எடுத்துட்டு வராங்க. ஒரு பைக் போகுது, கொஞ்ச தூரம் ஒரு பைக் ஃபாலோ ஆகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் மாறிடும், வேற ஒரு பைக் வேற ஒரு நபர் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நாட்களில் மொபைல் அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. இருப்பினும் காலேஜில் படிக்கிற நாளாக இருந்ததுனால் என்னுடைய நண்பருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். டைல்ஸ் செலக்ட் பண்ணணும் வீட்டில் மாற்றுறதுக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். கூட படிக்கிற நண்பர்களுக்கு என்னையும் வந்துச்சு டைல்ஸ் செலக்ட் பண்ண கூப்பிடுறான் பிரபு அப்படின்னு சொன்ன உடனே, நீ வரும்போது நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டுவா, எல்லாருடைய ஆலோசனையும் பெற்று நம்ம டைல்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி ஃபோனை வச்சேன். நான் டைல்ஸ் கடைக்குள்ள போகிறதுக்குள்ளேயும் பார்த்தேன் அவங்க ஒரு 15 பேர் வந்துட்டாங்க. அந்த நாட்களிலே காலேஜில் படிக்கிற பசங்க அப்படின்னா ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணால் 10-15 பேர் மொத்தமாக வந்துடுவாங்க. டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இத்தனை பேரா அப்படின்னு சொல்லி அங்கே போய் கடையில் இறங்கின உடனே ஒரே ஆச்சரியம். இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அந்த பைக்கில் வந்த நபர்கள் ஓடி போய்விட்டார்கள். அன்று உறுதியாக நம்பினேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் செய்யும், அது நம்மை வழி நடத்தும். இவர்தான் திருடர், நிச்சயமாக நம்முடைய பணத்தை திருட வந்திருக்கிறார் என்று திட்டமும் தைரியமான அந்த பரிசுத்த ஆவியின் ஆற்றலை அந்த நாளிலே உணர முடியும். இதே போல அந்த ஒரு நாள் இல்லை, இதே போல எத்தனையோ நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அந்த நாள் நாம் நினைவு கூறுகிறோம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தார், நன்றி சொல்கிறோம், ஆனால் மறந்து போய்விட்டோம். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாமல் இருப்பது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் 4 வாக்குறுதிகளை நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிறார். முதலாவது காரியம், அவர் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி. 2வது காரியம், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். 3வது காரியம், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து அதிலிருந்து விடுவிக்க உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். 4வது காரியம், அவர் உங்களை பரிசுத்தாக வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். அவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு செவிசாய்த்து நடக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுகிற போது அவருடைய சீஷர்களிடத்திலே நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களுக்கு என்று ஒரு தேற்றவாளரை ஒரு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் என்று சொன்ன தேவன் அந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளிலே அனுப்பி அவர்கள் யாவரையும் பலப்படுத்தினேன். அந்த ஆவி எங்களையும் பலப்படுத்துகிறது. நாங்கள் சோர்ந்து போகிற வேலையிலே, பலப்படுகிற வேலையிலே, பலவீனத்தோடு காணப்படுகிற வேலையிலே இந்த பரிசுத்த ஆவி எங்களை தேற்றுகிறது, எங்களை வழிநடத்துகிறது, எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற அனுதினம் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவி எங்களுடைய உள்ளத்தில் இருந்து உண்மையது கொண்ட அந்த அன்பை புதுப்பித்துக் கொண்டு அனுதினம் பாவ அறிக்கை செய்து மன்னிப்புக்கும் ரட்சிப்புக்கும் நேராக அந்த பரிசுத்த ஆவி வழி நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஞானத்தோடு செயல்பட எப்பொழுது வெளியே சென்றாலும் ஒரு பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. யார் மூலமாக கொரோனா வந்து விடுவோமோ என்று அச்சத்தோடு ஒரு காரியங்களையும் எங்களுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களோடு இருக்கும்போது அது எங்களை பாதுகாப்பான வழிக்கு நேராக வழி நடத்தும். அந்த
பாதுகாப்பை அனுதினம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீரை கிருபை செய்வேன் என்று எங்கள் உச்சில் இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கான அறிவிப்புகள். கடந்த நாட்களிலே திருமண்டலம் மூலமாக நமக்கு சில தானியங்கள் உதவிகளாக கொடுக்கப்பட்டது. அநேக திருச்சபை பிள்ளைகளுக்கு கமிட்டி அங்கத்தினர்கள் கொடுத்து உதவினார்கள். இன்னும் யாராகிலும் எங்களுக்கு ஆகாரத்திற்கு தேவையான தானியங்கள் இல்லை என்று நீங்கள் கருதினால் நீங்கள் சபை குருவானவருக்கு வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அநேகருக்கு உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் யாராயிலும் எங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்று எண்ணினால் உங்களுக்கு தேவையான உதவிகளை திருச்சபை கமிட்டியினர் செய்து கொடுப்பார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த வாரத்திலேயே உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம். இம்மட்டுமாக நீர் அவர்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தினீர். இந்த புதிய ஆண்டைக்குள்ளே பிரவேசிக்கும் போதும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்துவதாக. கோழி தன் குஞ்சுகளை எவனமாக சட்டையின் மரபிலே பாதுகாக்கிறதோ அவனமாக நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறாக. இருதயத்தில் வாஞ்சிகளை நிறைவேற்றுகிறாக. இருப்பினும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மையான வரங்களினாலே நீர் நிறைத்து வழி நடத்தும்படியாக உண்மை நோக்கி வெட்டுகிறோம். இந்த காலங்கள் அன்றுவரே ஒரு சில பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம். இருப்பினும் நாங்கள் ஜெபத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு இருக்கும்போது நிச்சயமாக அந்த நாள் அந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பரத்திலிருந்து அனுப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தவே என்று எங்கள் இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எத்தனையோ கிருபை உன்னோயிற்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 99வது பாடல் ஆவியை அருளுமே சுவாமி எனக்கு ஆயுள் கொடுத்த வானத்தின் அரசை என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மளுடைய காணிக்கையும் கர்த்தருடைய சமூகத்திலே படிப்போம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒன்றிலே நீங்கள் காணிக்கை போடலாம். இல்லை என்றால் தனியாக ஒரு கவரிலே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த காணிக்கை சேர்த்து வைத்து ஆலயம் திறந்த பிறகு அதை நீங்கள் ஆலயத்தில் வந்து படைக்கக்கூடிய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனை 99.
எங்கள் அன்பின் தகப்பனே, தேவனிருந்த ஆராதனையும் ஆசீர்வாதம் தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலங்களிலே நீங்கள் எங்களுக்கு பரிசுத்த ஆவியாக அனுதினம் எங்களுக்கு துணை இருந்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. உங்களை திக்கற்றவர்களாய் விடையேன் என்று சொன்னேன். திக்கற்ற நிலைமையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் வேலையெல்லாம் வறுமையிலே காணப்படுகிறார்கள். எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ EMIs உண்டு. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நீர் கிருபை பாராட்டுவீராக. பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சரியான மருத்துவம், இந்த ட்ரீட்மெண்ட் இந்த காலங்களில் எடுப்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். அன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போதெல்லாம் அன்று உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தும்படியாக வேண்டி நீர் திக்கற்றவர்களாய் விடையேன் என்று சொன்னீர்கள். இந்த பிள்ளைகளை எப்பொழுதும் துணை இருந்து இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறார். போட்டி அறையிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்த அந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவனே, சமாதானத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். சமாதான பிரபுவாக நீர் உலகத்தில் வந்தீர்கள். அந்த சமாதானத்தை நீர் எங்கள் மக்கள், எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அழிச்சிருக்கிறார். தேவைகளை சந்தித்து அற்புதமாக அதிசயமாக வழி நடத்துகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அன்று மோசையோடு நீர் சொன்னீர். அந்த வாக்கு தத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் நன்மை செய்ய திருப்பி செய்கிறார். திருச்சபையிலிருந்தும் திருமண்டலத்திலிருந்தும் ஒரு சில உதவிகள் எங்களால் முடிந்ததை செய்திருக்கிறோம். இருப்பினும் தேவை அதிகம். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறார். அனுதினம் நீர் அவர்களுக்கு துணை இருந்து இந்த போட்டி அறையில் இருக்கிறது மூலமாக எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், மன நோவு வரலாம், கணவனுக்கும் மனைவிக்குள்ளும் அநேக பிரச்சனைகள் ஏற்படலாம். நீர் சமாதானத்தை தருவீராக. அன்பும் ஐக்கியமாக உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த காலங்களை நிறைவேற்றி மீண்டும் உற்சாகத்தோடு ஒரு விடுதலை அனுபவத்தோடு இந்த கொரோனா பிடியிலிருந்து ஆண்டவரே பாதுகாப்புக்காக நன்றி. ஒரு சிலரை நாங்களும் இழந்திருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த நோய் அவ்வளவாக பரவவில்லை. ஒரு சில பகுதிகளிலே பரவி கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடூர பிடியிலிருந்து விடுதலை தருகிறார். எங்களுடைய தேசத்தின் உலகத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்கிறார். நீர் படைத்த இந்த உலகம் ஒவ்வொரு நாளாக நீர் ஒவ்வொரு பொருட்களையும் மிகவும் ரசனையோடு படைத்திருக்கிறது. ஒவ்வொன்றும் இயற்கைக்கு அழகு செய்கிற விதமாக படைத்து கடைசியிலே மனிதனை படைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக, எல்லாவற்றையும் பராமரிக்கும்படியாக இந்த மனிதனை படைத்தீர்கள். ஆனால் இந்த மனிதர்களுக்கே ஒரு பிரச்சனை என்று நீ நிச்சயமாக கண்ணோக்கி பார்த்து இந்த பிடியிலிருந்து விடுதலை தருகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவைகளை சந்தித்து சமாதானத்தை அருள் செய்து பரிசுத்த ஆவியின் துணையை அனுதினம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள நிற்கிறது செய்கிறார். திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். என்னுடைய பிள்ளைகளுக்கு துணை இருந்து திக்கற்றவர்களுக்கு சகாயர் நான் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நன்மையினாலே நிறைந்து வழி நடத்துவேன் என்று எங்கள் ரட்சகர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும்
இன்றும் என்றும் சதாகாலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மைப்பின் செல்வேன் சுவாமி எனக்காக நீ மரித்தீர், உம்மைப்பின் செல்வேன் சுவாமி எனக்காக நீ மரித்தீர், எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன், எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். பாவி 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 பாரலோகம் சேரலாம், பாவி 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 பாரலோகம் சேரலாம், பிராணநாதர் பாதத்தண்டை தாவியே ஓடிவா, பிராணநாதர் பாதத்தண்டை தாவியே ஓடிவா. சஞ்சலத்தை விட நாளை வர காணாதே, பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காணாதே, ரட்சகரே அழைக்கிறார் பாவியே ஓடிவா, ரட்சகரே அழைக்கிறார் பாவியே ஓடிவா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே, நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே, நாதன் கிறிஸ்து வண்டை பாவியே ஓடிவா, நாதன் கிறிஸ்து வண்டை பாவியே ஓடிவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும்,